வழக்கமா ஹாலிவுட்ல பிரபலமான இயக்குநர்கள் இயக்கி வெளிவரும் திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு இல்லையா? அந்த இயக்குநர்களுக்கான ரசிகர் பட்டாளமும் தனிதான். அப்படியான இயக்குநர்களுக்குள் ஒருவர்தான் கிறிஸ்டோபர் நோலன். தமிழ்நாட்டுல பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே போல நோலன் இயக்கிய ஒடிசே என்ற இதிகாச மறுபடைப்பு தான் எல்லா தளங்கள்லயும் தற்போது பேசுபொருளா இருக்கு. இந்த திரைப்படம் நோலனுடைய தனிப்பட்ட சாதனைகளையே தகர்த்தெறிந்து உலகளாவிய விமர்சன பாராட்டுகளையும் பெற்று வருது. அதற்கு காரணம் கிமு 750 ஆண்டுகளுக்கு முன்னால புகழ்பெற்ற கிரேக்க எழுத்தாளரான ஹோமர் அப்படிங்கிறவர் எழுதிய ஒடிசே என்ற இதிகாசத்தை நோலன் தழுவி எடுத்திருக்கும் திரைப்படம் தான் ஒடிசே. உனக்கு என்ன ஞாபகம் இருந்தாலும் கூட இந்த காவியங்களை படைத்த ஹோமர் அப்படிங்கிறவர் நிஜமாகவே வாழ்ந்த ஒரு தனிநபர் தானா, இல்ல அந்த புராண கதைகளை எழுதியவர்களின் பொதுவான அடையாள பெயரா அப்படிங்கிற பெரும் விவாதம் ஆராய்ச்சி இலக்கிய உலகில நீண்ட காலமா நிலவிட்டு வருது. ஹோமர் கிரேக்க நாகரிகத்தோட கடவுள்களான ஒலிம்பியன் கடவுள்களை உட்படுத்தி கிரேக்க மற்றும் ட்ராய் அப்படிங்கிற இரு நாடுகளை உள்ளடக்கி 2 இதிகாசங்களை எழுதினாரு. கூட இந்த காவியங்களை படைத்த ஹோமர் அப்படிங்கிறவரு நிஜமாகவே வாழ்ந்த ஒரு தனிநபர் தானா, இல்ல அந்த புராண கதைகளை எழுதியவர்களின் பொதுவான அடையாள பெயரா அப்படிங்கிற பெரும் விவாதம் ஆராய்ச்சி இலக்கிய உலகில நீண்ட காலமா நிலவிட்டு வருது. ஹோமர் கிரேக்க நாகரிகத்தோட கடவுள்களான ஒலிம்பியன் கடவுள்களை உட்படுத்தி கிரேக்க மற்றும் ட்ராய் அப்படிங்கிற இரு நாடுகளை உள்ளடக்கி 2 இதிகாசங்களை எழுதினாரு. ஒன்று இலியாட், மற்றொன்று ஒடிசே. பண்டைய கிரேக்கத்தின் முதன்மை கடவுள்களான 12 ஒலிம்பியன் தெய்வங்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டி பொறாமைகள்னால அவங்க தங்களுடைய நெறிகளை மறந்து போனாங்க. அதன் விளைவா மனிதர்களுடைய போர்ல அவங்க தலையிட்டதால ஏற்பட்ட பெரும் குழப்பங்களுடைய அடிப்படையில எழுதப்பட்டதுதான் இந்த இதிகாசம் அப்படின்னு நம்பப்படுது. கிரேக்கத்துடைய 12 மூல கடவுள்களுடைய ராஜா என்று நம்பப்பட்ட ஜியூஸ் என்ற கடவுள் போதித்த வாழ்வியல் விதிகளை கடுமையா கடைபிடிச்சாங்க கிரேக்க பேரரசோட மக்கள். அதுல முக்கியமானது விருந்தோம்பல் மரபு. விருந்தாளியுடைய உருவல ஜியூஸ் உட்பட எந்த கடவுளும் வரலாம் அப்படிங்கறதால ஒவ்வொரு விருந்தாளிகளையும் கடவுளாக மதிச்சு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. விருந்தினராக வந்த ட்ரோஜன் இளவரசர் பாரிஸ் மரபுகளை மீறியது போருக்கான மூல காரணமாக இருந்தது. ஸ்பார்ட்டா நகரத்துடைய மன்னனான மெனலஸின்